ஹலோ சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், 1 Kings chapter 22 verse 1 to 14. அதே மாதிரி 2 Chronicles chapter 18 verse 1 to 13. 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 1 முதல் 14, 2 நாளாகும் 18 அதிகாரம் 1 முதல் 13. தி டிவைடட் கிங்டம். ஒன்று இஸ்ரேல். இந்த இஸ்ரேலுக்கு ராஜா யாரு? ஆகாப். இன்னொன்று ஜூடா. இந்த ஜூடாக்கு யாரு ராஜா? ஜெஹோஷாபாத், யோசபாத். இப்போ இந்த ரெண்டு ராஜாக்களும் இந்த ரெண்டு கிங்டம் ஆர் இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் ராஜாவாக இருக்கிறாங்க. சரியா? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் உருவாகிடுறாங்க. சரியா? கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுல அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உருவாக்கிட்டாங்க. அப்போது ஆஃப்டர் கொஞ்ச நாள் கழித்து இந்த கிங் ஆகாப் இந்த ஜெஹோஷாபாத்தை இன்வைட் பண்ணுறாரு ஃபீஸ்ட்டுக்காக. அப்போது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய கேபிட்டல், சிட்டி ஆஃப் ஹிஸ் கிங்டம், சமாரியா. அப்போ அந்த சமாரியாவில் எல்லோரும் வர வைக்கிறார். வந்தவங்களுக்குலாம் ஷீப் அண்ட் கேட்டில் வாஸ் ஸ்லாட்டர் ஃபார் த ஒகேஷன். இந்த மாதிரி ஃபீஸ்ட் டைமில் நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் நல்லா சமைச்சு அந்த மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு ஃபீஸ்ட்டு, நல்ல ஒரு விருந்து கொடுத்த பிறகு இந்த கிங் ஆகாப் இந்த ஜெஹோஷாபாத்தை ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. Will you join me and go to war to capture Ramoth Gilead? நம்ம சேர்ந்து போய் இந்த ராமோத் கிலேயாவை கேப்சர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த ஆகாப் ஜெஹோஷாபாத்தை கேட்குறாரு. ஸோ இந்த ராமோத் கிலேயாத் அப்படிங்கிறது இந்த இஸ்ரேல் கிங்டம் பக்கத்தில் தான் இருக்குது பாருங்க. ராமோத் Gilead was a city in the nation of Aram located on a mountain spur east of the Jordan River Valley. Jehoshaphat replied, "My people are your people, my houses are your houses, but first we need to get God's advice." ஓகே, என்னுடைய மக்கள் உம்முடைய மக்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடையது, ஆனால் முதலாவது நமக்கு ஆண்டவருடைய ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெஹோஷாபாத் ரிப்ளை பண்ணதும் இந்த ஆகாப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ப்ராஃபிட்ஸும் வரவழைக்கிறார். கிட்டத்தட்ட 400 ஆஃப் ஹிஸ் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். அப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, ஷுட் ஐ கோ டு வார் அகெயின்ஸ்ட் ராமோத் கிலேயாத் ஆர் ஷுட் ஐ ரெஃப்ரைன்? ஸோ இந்த 400 ப்ராஃபிட்ஸு சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பாசிட்டிவான ரிப்ளை. ஆனாலும் அப்போ இவங்க இப்படி பாசிட்டிவ் ரிப்ளை கொடுத்த பிறகும் இந்த ஜெஹோஷாபாத்துக்கு அவர் கன்வின்ஸ்ட் ஆகலை. அப்போ அவர் என்ன கேட்குறாரு? Jehoshaphat was not convinced and asked, "Is there no longer a prophet of the Lord we can ask?" உடனே அவர் சொல்றாரு, "There is still one prophet of the Lord known as Micaiah." Ahab answered, "But I hate him because he never prophesies anything good about me, but always bad." Jehoshaphat insisted Micaiah was summoned. இப்போ இந்த ஜெஹோஷாபாத்தின் அழைப்பின் நிமித்தம் இந்த மிகாயா வரவழைக்கப்படுகிறார். இப்போ இந்த ராஜா மிகாயாவை அழைச்சிட்டு வரக்கு ஆர்டர் போட்ட பிறகு மெசஞ்சர் போகிறாங்க. இந்த மிகாயாவை தேடி கண்டுபிடிச்சி இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அட்வைசர் அவர் இந்த மிகாயா கிட்ட சொல்கிறார். அப்போ அவர் என்ன மாதிரி அட்வைஸ் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, தி மெசஞ்சர் அட்வைஸ் த ப்ராஃபட், லுக் த அதர் ப்ராஃபட்ஸ் ஆர் ஆல் ப்ரெடிக்டிங் சக்ஸஸ் ஃபார் த கிங். லெட் யோர் வேர்ட் அக்ரி வித் தர்ஸ் அண்ட் ஸ்பீக் ஃபேவரபிளி. அப்படின்னா ராஜாக்கு சாதகமாக பேசணும், ராஜாக்கு பாசிட்டிவான ஆன்சர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெசஞ்சர் இந்த மிகாயாவை அப்படி வழியில் போகும்போதே அட்வைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. பட் மிகாயா said, "As surely as the Lord lives, I can tell him only what the Lord tells me." அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்வதையே சொல்வேன்,
என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம யாருக்கிட்ட இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், மிகாயா என்ன சொல்லாரு? பட் மிகாயா said, as surely as the Lord lives, I can tell him only the Lord tells me. ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை மாத்திரம்தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த கிங் ஆகாப்க்கு நான் சொல்லுவேன். அதை தவிர நான் வேறு எதையுமே நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அந்த மெசஞ்சர் இந்த ப்ராஃபெட் மிகாயா கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ராஜாவுக்கு பிரியமாக ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த மெசஞ்சர் இந்த மிகாயாவை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறார். பட் மிகாயா என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் பேசுவேன். நோ காம்ப்ரமைஸ். யாராக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய கிங்காக வேணாலும் இருக்கலாம், நான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னதை மாத்திரம் தான் சொல்லுவேன். அதை தவிர நான் வேறு எதையுமே சொல்ல மாட்டேன். ஸோ பாருங்கள், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு வார்த்தைகள். என்னதான் பெரிய ராஜாவாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், பட் இந்த மிகாயா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய அந்த வேர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்கள். ஸோ அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்களோ அதை மாத்திரம் தான் இந்த மிகாயா என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு சொல்கிறாரு. சரியா? ஸோ நம்மளும் கூட நம்ம எது உண்மையோ அதை உண்மையாக சொல்லணும். சரியா? ஸோ அதனால் நம்ம பொய்யை உண்மையாக்க முடியாது, உண்மையை பொய்யாக மாற்ற முடியாது. அப்படி மாற்றினால் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்கப்படும். ஸோ எனவே இந்த சின்ன வயசில் இருந்து எது கரெக்டோ அதை கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசி பழகுங்க. எது ராங்கோ அதை ராங்குன்னு சொல்லி நீங்கள் அதை விட்டு விலகுங்க. ஸோ அப்படி செய்யும்போது தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாங்க, மென்மேலும் ஆசீர்வதிப்பாங்க. ஸோ எனவே நம்ம இந்த உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு சைடு நம்ம காலை வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ண முடியாது பாருங்கள். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருடைய வழியில் ஆண்டவருடைய பாத்தில் நடப்போம். ஸோ எது கரெக்டோ அது கரெக்டு, எது ட்ரூவோ அது ட்ரூ, எது ஃபால்ஸோ அது ஃபால்ஸ் தான். சரியா? இப்போது ஒரு வாட்டர் மிலன் இருக்குது. அந்த வாட்டர் மிலன் அந்த ஃப்ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது ஸ்வீட்டாக தான் இருக்கும். அப்போ ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஸ்வீட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு பிட்டர் மிலன் இருக்குது. இந்த பிட்டர் மிலன் பிட்டராக தான் இருக்கும். அப்போ பிட்டர் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கசப்பாக தான் இருக்குன்னு சொல்லணும். நீங்கள் இனிப்பை கசப்பாகவும் கசப்பை இனிப்பாகவும் அப்படியே போட்டு குழப்பி காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையே வேண்டாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டாம். இனிப்புன்னா இனிப்பு, கசப்புனா கசப்பு, உண்மைன்னா உண்மை, தீமைன்னா தீமை. ஸோ எனவே இதற்கு மிஞ்சின காரியங்கள் எதுவுமே தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்ட்டு நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், Matthew chapter 5 verse 37. All you need to say simply yes or no. Anything beyond this comes from the evil one. மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஸோ எது இருக்குதோ அதை இருக்குன்னு சொல்லுங்கள், எது இல்லையோ அதை இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். எப்படி அந்த மிகாயா ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே அங்கே போய் சொன்னாரோ, அதே மாதிரி நாமும் இந்த உலகத்திற்கு சாட்சியாக ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற காரியங்களை மாத்திரம் நாம் அநேகருக்கு பறைசாற்றி அநேகருக்கு விவரித்து சொல்லுகிறவர்களை காணப்படுவோம். அப்படி நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.